கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாடு முழுவதும் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 இடங்களை பெற்றுள்ளது. மற்ற மாநிலங்கள் கைவிட்டாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு கை கொடுத்து வருகிறது. சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நாட்டில் உள்ள முக்கிய அரசியல் இயக்கமான கம்யூனிஸ்ட் கட்சி 1964ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் என பிரிந்தது. அதன் பின்னர் கேரளா, மேற்கு வங்கம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதிக்கம் செலுத்திய நாட்கள் தற்பொழுது பழைய நினைவுகளாகிவிட்டன. பிபி சிங், ஐஜே குஜரால் ஆகியோர் பிரதமராக இருந்தபோது கிங் மேக்கராக கம்யூனிஸ்டுகள் இருந்தனர். மேலும் 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெறாதபோது 43 இடங்களுடன் 3வது பெரிய கட்சியாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நகர்வதற்கு அச்சாணியாக இருந்தது. ஆனால் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெரும் சரிவை சந்தித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் அசைக்க முடியாத கட்சியாக தொடர்ந்து 7 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாததுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது கேரளாவில் மட்டும் ஆட்சியில் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தேர்தலில் அங்கும் பலத்த அடி கிடைத்துள்ளது. கேரளாவில் 15 இடங்களில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அதனுடன் கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியை தழுவியது. கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக கருதப்படும் கேரளாவிலேயே ஒரு தொகுதியில் மட்டுமே கம்யூனிஸ்டுகள் வென்ற நிலையில் தமிழ்நாட்டில் 4 இடங்கள் கிடைத்துள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரையில் சு வெங்கடேசனும், திண்டுக்கல்லில் சச்சிதானந்தமும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயனும், நாகையில் செல்வராஜும் வெற்றி பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. 1989ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக ராஜஸ்தானில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதேபோல பீகார் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக மக்களவையில் இந்த முறை கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 3 இடங்களை மட்டுமே பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை மொத்தம் 52 இடங்களில் போட்டியிட்டு 4 எம்பிக்களை பெற்றுள்ளது. கடந்த முறையைப் போலவே தற்பொழுதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 2 எம்பிக்கள் கிடைத்துள்ளதால் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்தது. நாடு முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏமாற்றமே விஞ்சினாலும் தமிழ்நாடு மட்டும் தொடர்ந்து கை கொடுத்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சுற்றித் திரியும் சிறுத்தையை தேடும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தேவர்சோலை தேவன் எஸ்டேட் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனை பிடிக்கும் முயற்சியில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். முழு கவச அடை அணிந்த வேட்டை தடுப்பு காவலர்கள், வன கால்நடை மருத்துவர்கள், வன ஊழியர்கள் உள்ளிட்டோர் தேயிலை தோட்டங்கள் மற்றும் அதை ஒட்டிய வனப்பகுதியில் இருக்கக்கூடிய முட்புதர்களில் தேடி வருகின்றனர். இந்த சிறுத்தையை பிடிக்க 2 இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிறுத்தை வனத்துறையினரிடம் சிக்காமல் 3வது நாளாக போக்கு காட்டி வருகிறது. இந்நிலையில் KCF கருப்பசாமி தலைமையில் வனத்துறையினர் 4 குழுக்களாக பிரிந்து 3வது நாளாக தேடுதல் பணியை தொடங்கியிருக்கின்றனர். அடர்ந்த தேயிலை தோட்டங்களை ஒட்டிய முட்புதர்களிலும் நுண்ணிப்போடு கவனித்து வருகின்றனர்.